அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்ற இறையருளுக்கும், குரு அருளுக்கும் என் மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தையும், நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரோவில் அ பீரோ எவ்வாறு அமைப்பது அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். ஒருவர் பணக்காரனாக மாறுகிறார் அப்படின்னா, அந்த பீரோல என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வீடுகள்ல அந்த பீரோ அமைப்புல என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக வாஸ்து அப்படின்னாலே வந்து நிலம் சார்ந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீரோ மட்டும் தான். நீங்க நல்ல வாஸ்து நிபுணர போய் கேட்டீங்க அப்படின்னா, தென்மேற்கு பெட்ரூம்ல அந்த பீரோ வைக்கிற அளவுக்கு மட்டும் தான் அந்த நிலம் சார்ந்த பகுதி அப்படிங்கிறதே வரும். அதுலயும் வந்து வெளியில வந்து வெளிப்புற படிக்கட்டுகள், வெளியில வந்து கார் பார்க்கிங், வெளியில வந்து காலியிடங்கள் அதிகமாக விட்டுட்டாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த பீரோ கூட நிலம் சார்ந்த பகுதியில இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. புரியல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனை அப்படின்னு சொல்லும்பொழுது, அத 9 ஆகவோ அல்லது 2 ஆகவோ பிரிக்கணும் அப்படின்னா, அந்த பிரிக்கக்கூடிய சவுத் வெஸ்ட் கார்னர்ல இருக்கக்கூடியது நிலம் சார்ந்த பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நிலம் சார்ந்த பகுதி அப்படின்னு சொல்றாங்கன்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே தான் வந்து குடும்பத் தலைவர் இருக்கணும். கணவன், மனைவி தூங்கணும். அங்கே தான் பணம் வைக்கணும். அங்கே தான் வந்து பொருள் வைக்கணும். அங்கே தான் பீரோ வைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தோட சொல்லிருவாங்க. பொதுவா பணக்காரர்கள் வந்து என்ன கேட்பாங்க அப்புட்ன்னா, அது வந்து என்னுடைய லாக்கர் வைக்கணும். கொஞ்சம் சேஃப்டியா வைக்கிற மாரி இடமா இருக்கணும். அந்த இடத்துல பணம் கொழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பீரோவ கிழக்கு நோக்கி வைப்பதா, வடக்கு நோக்கி வைப்பதா மட்டுமே பார்க்கிறோமே தவிர, அந்த வெளியில இருக்கக்கூடிய காலி இடங்கள், வெளியில இருக்கக்கூடிய படிக்கட்டுகள், வெளியில இருக்கக்கூடிய தெருக்கூத்துகள், வெளியில இருக்கக்கூடிய உயரம் பள்ளங்கள், வெளியில இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய சோக் பிட்டுகள், இத எதையுமே பார்க்கிறது கிடையாது. டைரக்ட்டா எனக்கு ஒரு பீரோ வைக்கணும். அந்த பீரோ ரொம்பணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் நாமல் அப்படிங்கிறது தான். அந்த பீரோ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக டாக்குமெண்ட் இருக்கலாம். நகைகள் இருக்கலாம். பணங்கள் இருக்கலாம். அத சார்ந்து அத சார்ந்து இருக்கக்கூடிய அசெட் நீங்க ஒரு ஜொல் வச்சிருக்கலாம். காயினா வச்சிருக்கலாம். இல்ல வந்து உண்டியல் இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் பணம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமே அந்த பீரோல வைக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக நீங்களும் ஒரு நாள் கோடீஸ்வரனாக மாறலாம் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூட்சமம். ஆனால் நம்மளுடைய வீட்ல என்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான புடவைகள், பட்டு புடவைகளா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு நார்மல் புடவையா இருக்கலாம். ஒரு 10 வருஷமா இருக்கக்கூடிய புடவைகள் எல்லாமே அந்த தென்மேற்கு இருக்கக்கூடிய பீரோல தான் இருக்கும். 2வது வந்து ஆண்களா இருந்தாங்க அப்படின்னா, திருமணம் ஆனதிலிருந்து ஒரு வேஷ்டி சட்டை, இல்லன்னா ஒரு ஒரு 10 சட்டைகள், 10 பேண்டுகள் வந்து அலோவ் பண்ணுவாங்க சில வீடுகள்ல. எங்க வீட்ல அலோவ் பண்றதில்ல. சில வீடுகள்ல அலோவ் பண்ணுவாங்க. அத தவிர வந்து ஜவுளி கடையில கிடைக்கக்கூடிய மணி பர்ஸுகள், அதுல கிடைக்கக்கூடிய பேகுகள், அது 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத சில விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த பீரோல தான் இருக்கும். இத தாண்டி என்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு லக்ஸரி ஐட்டம் கிஃப்ட் குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அதோட விலை ரூ. 500 இருக்கும், ரூ. 1000 இருக்கும். அந்த பொருட்கள் எல்லாமே வந்து பாக்ஸோட உள்ள இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பணம் வருவதற்கான வழிகள் எதுவுமே கிடையாது. அதுல சேர்வதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற விஷயம் தான் வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பெட்ரூம்ல இருக்கக்கூடிய, தென்மேற்கு மூலையில இருக்கக்கூடிய பீரோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, காலியா வச்சுருங்க. காலியா வச்சுட்டா எப்படி சார் பணம் வரும் அப்படின்னா, காலியா வச்சுருங்க. அது எதற்கான அமைப்பு அப்படின்னா, அது வந்து ஒரு பணம் வருவதற்கான விஷயம். இதுல பணம் வந்தா தான் வைக்கணும். பணம் அடுக்கி வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லி யாராவது வச்சிருக்காங்க அப்படின்னா, நிச்சயமாக இன்று இல்ல, நாளை இல்ல. ஏதோ ஒரு நாள் வந்து அது வந்து நிரம்பி வழிவதற்கான ஒரு அமைப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து எழுதப்படாத சட்டமாக நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல இருக்கக்கூடிய தென்மேற்கு பெட்ரூம்ல இருக்கக்கூடிய, தென்மேற்கு மூலையில இருக்கக்கூடிய ஒரு பீரோவுல எல்லாத்தையும் எம்ப்டி பண்ணிட்டு, ஒன்லி பணம், ஒன்லி வந்து பணம் சார்ந்த விஷயங்கள். அது நகைகளாக இருக்கலாம், டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், பாஸ்புக்காக இருக்கலாம், ஏடிஎம் கார்டாக இருக்கலாம். அத மட்டும் வைப்பதற்காக பழகுங்கள். நிச்சயமா உங்களுடைய லைஃப்ல வந்து அந்த பீரோ ரொம்புவதற்கான ஒரு மாற்றத்தையும், ஏற்றத்தையும் இந்த பிரபஞ்சம் குடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு உளவியல் சார்ந்த ஒரு விஷயம். நம்பிக்கையோட செய்யுங்க. ஆ அ இது வந்து ஒரு பெரிய சீக்ரெட்டு. ஒரு இது வந்து ஒரு பெரிய நுணுக்கம். எல்லாரும் பண்ணுவாங்களா, சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. பணத்தை ஈர்ப்பதற்கான மிக, 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 மிக எளிமையான விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதி தான். அந்த மாரி ஒரு விஷயத்த நீங்க பண்ணி பாருங்க.
உங்களுடைய லைஃப்லயும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ நாங்கள் வழங்கும் ஆண்டாள் நிச்சயமாக துணை இருப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி மற்றொரு வீடியோ பதிவுல உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.